பங்குனி 13 வியாழன் தவக்கால சிந்தனைகள். இன்று மனிதன் உலகத்தில் எதையோ தேடிக்கொண்டிருக்கின்றான். பணத்தை, புகழை, சுகத்தை, சொத்தை, இப்படியாக பலவற்றை தேடி அவன் உழைக்கின்றான். ஆனால் உண்மையாக அவனுக்கு நிறைவு கொடுப்பது என்ன, மகிழ்ச்சி கொடுப்பது என்ன என்பதை இன்றைய மனிதன் சிந்தித்து பார்க்க வேண்டும். தற்காலிக இன்பத்திற்காக அவன் இவற்றின் பின்னால் ஓடுகின்றான். உண்மையான மகிழ்ச்சியும் இன்பமும் எங்கே இருக்கிறது என்பதை இயேசு இன்றைய நாளிலே எமக்கு எடுத்துரைக்கின்றார். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று எமக்கு எடுத்துரைக்கின்றார். எதை தேட வேண்டுமென்று எமக்கு இயேசு கற்றுத்தருகின்றார். முழு முதலுமான இறைவனையே முதலில் நாங்கள் தேட வேண்டும். அவரை தாகத்தோடு தேடுகின்ற பொழுது ஆண்டவரை நிச்சயமாக நாங்கள் கண்டுணர முடியும், அனுபவிக்கவும் முடியும். இன்று மனிதன் கடவுளை விட்டு எதையோ தேடிக்கொண்டிருக்கின்றான். தேடி கடைசியிலே சலித்து விடுகின்றான். ஆகவே ஆண்டவரில் நம்பிக்கை வைத்து நாங்கள் கேட்கின்ற பொழுது அவருடைய திருவுளம் எதுவாக இருந்தாலும் அது நிச்சயமாக நிறைவேறும். நாங்கள் கேட்பதற்கு முன்பதாகவே எமக்கு எது தேவை என்பதை கடவுள் அறிந்திருக்கின்றார். ஆகவே அவருடைய திருவுளம் நிறைவேற வேண்டும் என்று நாங்கள் அவரிடம் இறைவேண்டல் செய்ய வேண்டும், கேட்க வேண்டும். நம்பிக்கையோடு கேட்கின்றவர்களுக்கு ஆண்டவர் நிச்சயமாக அவர்கள் விரும்பி கேட்பதை கொடுக்கின்றார். எனவே அருமையானவர்களே, இந்த தவக்காலத்திலே செபத்திலே நாங்கள் நிலைத்து வாழுகின்ற பொழுது, இறைவேண்டல் எம் வாழ்க்கையிலே முதன்மையிடம் பெறுகின்ற பொழுது நாம் கேட்பவையெல்லாம் நமக்கு நிறைவாக இறைவனால் அளிக்கப்படுகின்றது. இறைவன் ஒருவருக்கே தெரியும் எமக்கு எது நல்லது என்று. நாங்கள் விரும்புவதெல்லாம் எங்களுடைய சுய விருப்பு வெறுப்புகளுக்கேற்ப. ஆனால் இறைவன் நம்முடைய நன்மைத்தனத்தை அவர் நோக்கி நம் விண்ணப்பங்களுக்கு செவி சாய்க்கின்றார். ஆகவே உண்மையான அன்போடு ஆண்டவரை தேடுவோம். இந்த உலகத்தின் மாயைகளுக்குள்ளும் நீரோட்டங்களுக்குள்ளும் அலக்களிக்கப்படுகின்ற, இழுத்துச் செல்லப்படுகின்ற மனிதர்களாக என்று நாங்கள் வாழாமல் மனத்தை ஒருமுகப்படுத்தி இறை வேண்டலிலே நிலைத்து நாங்கள் தேடுகின்ற இறைவனை நாங்கள் கண்டடைய வேட்கையோடு அவரை தேடுவோம். நிச்சயமாக தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்ற அவருடைய உயிருள்ள வார்த்தை எம் வாழ்க்கையில் நிறைவேறும் என்று நம்புவோம். கேட்போம், நம்பிக்கையோடு கேட்போம். நமக்கு நலமானதை நிச்சயமாக ஆண்டவர் அருள்வார். குறிப்பாக இந்த தவக்காலத்தில் மனம் மாற்றத்தின் அருளை கேட்போம். மனம் மாற வேண்டும் என்ற விருப்பத்தை ஆண்டவனுக்கு வெளிப்படுத்தி விண்ணப்பம் செய்து உண்மையான மனமாற்றம் பெறுவோம். ஆமேன்.